பிரபாரம் தொடர்ந்திருந்திருந்தால் இன்னும் அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், தீரங்கள்லாம் தொடர்ந்திருக்குமே ஒழிய, இல்லை புலம்பெயர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்குமே ஒழிய, மற்றபடி எங்களோட ஐக்கிய இலங்கைக்குள்ள சமாதான வாழ்வுக்கு சாத்தியப்பட்டிருக்காங்க. தேசிய நல்லிணக்கம்ன்றது இன்றைக்கு இருந்த நிலைமையிலும் பார்க்க கூடுதலாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட தமிழ் தேசியமும் மிக பலவீனமான நிலைக்கு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் காலகட்டத்தில் தமிழ் தேசியம் இவ்வளவு தூரம் கீழே போகல. தமிழ் தேசியம்ன்றது பிரபாகரனுடைய அரசியலுக்கு, பிரபாகரனுடைய செயல்பாட்டுக்கு உருவாக்கப்பட்டது. இந்த முன்னெடுப்புல நான் மெட்டாக்களோட தலையில போட்டுட்டு நான் தப்பிக்கொள்ள விரும்பவில்லை. என்னுடைய பக்கத்திலையும் குறைபாடுகள் இருக்கு. அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த சூளமேட்டு சம்பவம் இன்றைக்கும் உங்களோட அரசியல பாதிப்பை செலுத்துது அல்லது இந்தியா அதை வச்சு உங்களை கையாளுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் தானே? அதை என்ன சொல்லல, ரொட்டுக்கும் டெலோவுக்கும் அல்லது டெலோவுக்கும் டைகர்ஸுக்கும் எல்லாம் பிரச்சனை வந்தால் நான் தான் முன்னிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் என்னுடைய கேரக்டர். சிங்கள மக்களுக்கு சமஸ்தி என்றா பிசாசை பார்க்குற மாதிரி, ஒற்றியாட்சி என்றா தமிழ் மக்களுக்கு பேய பார்க்குற மாதிரி. பிரபாகரன் இதைத்தான் கிட்டன் எனக்கு சொன்னார். தமிழகத்தை கையை விட்டால் நாங்கள் இயக்கத்தை கலைப்போம், இல்லை பிரபாகரன் இங்கே வர விட மாட்டோம். அதான் தங்க நிலப்பாடுன்னு நான் கிட்டன் சொன்னார். இன்றைக்கு எடுத்த நேர்காணலும் சரி, 10 ஆண்டுகளுக்கு முதல் எடுத்த நேர்காணலும் சரி, பிரபாகரனை நீங்கள் எப்போவுமே ஒரு மேலே விழிக்கிறீங்களோ அந்த அன்றைக்கு நீங்கள் எப்படி பிரபாகரன் மீதான விமர்சனம் இருந்ததோ அதே பாணியில் தான் இன்றைக்கும் இருக்குது. அந்த கோபத்தில் இந்த மாற்றமும் இருக்கிறதாக தெரியும். வலி என்று சொல்லிக்கல இந்த மக்களுக்கு இந்த நிலம் என்னுடைய தம்பியார எனக்கு என்னுடைய பாசத்துக்கு உரிய ஆக்களை கொலை செய்தது, அல்ல என்னை விட்டு துரத்தினது. 94ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டாச்சு. அப்போ நான் அதில் கலந்து கொள்றதுக்கு முழு முயற்சி எடுத்தது. பிரபாகரன் என்ன சொன்னார், இல்லை நாடாளுமன்ற தேர்தல் கூட எல்லாம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, வன்முறை கூடாகத்தான் தீர்க்க முடியும். 6வது தேர்தலில் போட்டி போட்டால் அவர்கள் துரோகிகளாக கருதப்பட்டு கொல்லப்படுவினோம். பிரபாகரன் எனக்கு சொல்றது தான். இப்போ பிரபாகரன் அங்கே பிறந்தானோ அங்கே நானும் பிறந்தான், அவன் எங்கே தவண்டானோ அங்கே நானும் தவண்டினேன், அங்கே அவன் எங்கே வளர்ந்தானோ சொல்லினானோ அவன் பானத்திலேருந்து 10 கை 10 காலோட விரையில் தானே. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்றால் அவன் எல்லாத்தையும் வன்முறையில் சிந்திக்கிறத செயல்படுறத என்னால் முடியலை கொள்கை ரீதியாக. நான் முற்றுமுழுதாக பிரபாண்ட தலையில் நான் போட விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்களும் பழிக்கிட்டது தான், வங்களையும் பிள்ளை இருக்கின்றான் அர்த்தம். 25 வருஷத்துக்கு முதல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகத்துக்கு சொன்னவர், இபிடிபி உதிரிகளை கொண்ட கட்சி அது உதிர்ந்து போயிடும். நான் அன்றைக்கு அவருக்கு சொன்னேன், இந்த முக்கியமாக எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை மருத்துவம் சம்பந்தப்பட்ட வடக்கு கிழக்கினுடைய மருத்துவ நிலை. இந்த பிரச்சனையில கூட ஒரு அமைச்சராக இருந்தும் உங்களால் ஒரு என்ன சொல்றது, இறுக்கமான முடிவுகளை எடுக்க இயலாத அளவுக்கு GMOA என்ற இந்த மருத்துவ ஒரு தொழிற்சங்கம் மிக பலமாக இருக்கு. அவருக்கு ஆலோசனை சொல்லிக்கணும் தெரியாது, பல கதைகளை பல விதமாக சொல்கிறேன். இந்த தேர்தலுக்கு இனி சாத்தியம் இல்லை. வணக்கம் தேசம் நெட் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் இலங்கை தமிழ் அரசியலில் மிக நீண்ட கால அனுபவமும் போராட்ட அரசியலை ஆரம்பித்தவர்களில் ஒருவருமான அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் தோழர். வணக்கம். இந்த கடந்த நாளையோட நீங்கள் அரசியலில் தொடர்ச்சியாக பாராளுமன்றம் சென்று 30 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. தமிழ் அரசியல் தலைவர்களில் மிக நீண்ட காலம் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக ஆசனத்தை வென்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், அதே போல நீண்ட காலம் அமைச்சராகவும் இருந்தீர்கள். இந்த 30 ஆண்டு காலத்தில் நீங்கள் அடைந்த தமிழ் மக்களுக்காக அடைந்த விஷயங்கள்ல குறிப்பாக எதை சொல்லுவீங்க? பல விடயங்கள். குறிப்பாக நீங்கள் உள்ளடங்களாக ஒரு காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்துக்கு கூடத்தான் எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று விளக்கிட்ட நாங்கள். ஆனால் இடையில அந்த போராட்டம் திசை திரும்பி பலவீனப்பட்டு போச்சுது. அதை நாங்கள் 86 காலகட்டம் என்று சொல்லலாம். திசை திரும்பி பலவீனப்பட்டு போச்சு. அதுக்கு பிரதான காரணம் ஒன்று, இயக்கங்களுக்கு உள்ளுக்கும் இயக்கங்களுக்கு இடையிலே ஏற்பட்ட முரண்பாடுகளை தீர்த்து கொண்ட முறைமைகள், வன்முறை, கொலை, சகோதர படுகொலைகள், எல்லா பிரச்சனையும் வன்முறை மூலமே எங்கட போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டது. இந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற ஒரு பொன்னான வாய்ப்பு எங்களை கிட்டினது. அதில் இருந்து தான் நாங்கள் முன்னோக்கி போக வேணுமென்றதுதான் என்னுடைய ஒரு பலவான தெளிவான நிலப்பாடாக இருந்தது. துரவஷ்டவசமாக பிரபாகரன் முதல்ல ஏற்றுக்கொண்டாலும் அதுக்கு எதிரான ஒரு முழுமையாக ஏற்றுக்கொள்ள அதுக்கு எதிரான ஒரு போக்கை கடைப்பிடிச்சது. அது ஒரு சுயலாபத்தினுடைய அடிப்படையான் என்னுடைய அனுபவம். நானும் ஒரு ஆயுதம் சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய அதிகாரத்தை வச்சிருக்கணும், பாதுகாக்கிறது, அதிகாரத்தை வச்சிருக்கிறது, இந்த சுயலாபங்கள்லாம் அறியாமை என்று இன்னொரு பக்கத்திலேயும் சொல்லலாம்.
ஆள் பாதி ஆடபாதி என்ற மாதிரி ஒரு பாதி அவருடைய அறியாமை, மற்ற பாதி அவர் ஒரு தவறான போக்க நம்பினது. துரவசவசமாக இபிடிபியை தவிர சக தமிழ் இயக்கங்கள் இல்லை தமிழ் கட்சிகளும் அவருடைய இந்த வன்முறை அல்லது அந்த படுகொலைக்கு பயத்திலையும் அவருடைய அரசியலுக்கு பயத்திலையும் அவரோட சேர்ந்துதான் சேர்ந்து பயணிச்சிருக்கிறோம். இல்லை, உண்மையிலேயே கடைசியாக அனைத்து இலங்கையில் இருக்கிற அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் அல்லது இயக்கங்களும் நீங்கள் எடுத்த முடிவுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். ஆனால் பல்வேறு இழப்புகளுக்கு பிற்பாடு அன்றைக்கு வந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் பல மடங்கு ஒரு முன்னேற்றகரமான நிலைமைக்கு நாங்கள் போயிருக்கலாம். அன்றைக்கு சமஷ்டி எண்ணினம் என்றெல்லாம் சொல்லினோம். இப்போ என்னை பொறுத்த வகையில் சமஷ்டியா ஒற்றியாட்சியான்னு சொன்னால் நான் ஒரு நடைமுறை சாத்தியமாக தான் பார்க்குறேன். சமஷ்டி என்ற பெயரை கொண்ட ஆஸ்திரேலியா அல்லது கனடா போன்ற நாடுகளையும் அதுபோல் ஒற்றியாட்சிகளில் இருக்கக்கூடிய நீங்கள் வாழுகின்ற பிரித்தானியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடு ஒற்றியாட்சி என்ற இதுக்குள்ள வாழுகின்ற நாடுகளையும் பார்த்தால் ஒற்றியாட்சி என்ற பதத்துக்குள்ள வாழுகின்ற நாடுகளோட அதிகாரங்கள் அதிகமாக இருக்கு. தனி பார்லிமெண்ட், தனி கொடி, தனி காசு எல்லாம் இருக்கு. அப்போ இங்கே உங்களுக்கு தெரியும், சிங்கள மக்களுக்கு சமஷ்டி என்றா பிசாசை பார்க்குற மாதிரி, ஒற்றியாட்சி என்றா தமிழ் மக்களுக்கு பேய பார்க்குற மாதிரி. அப்போ நாங்கள் இந்த பேரென்றதை முன்னிலைப்படுத்தாமல் விஷயங்களை, இந்த சாராம்சங்களை கொண்டு போகிறது தான் சரியாக இருக்கும். அதான் நடைமுறையில் சாத்தியம்ன்ற வகையில் தான் நான் இந்த இதை முன்னெடுத்து வாரேன். இப்போ நீங்கள் சொன்னது போல் கடந்த காலத்தில் பிரபாகரனுடைய அரசியலுக்கு இல்லை பிரபாகரனுடைய வன்முறைக்கு பயந்து அதை துதிபாடியில் பின்னோக்கி பின்பற்றி போனவர்கள் இன்றைக்கு பிரபாகரன் இல்லாதபடினா இன்றைக்கு அந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். அப்போ இன்னும் பொறுத்தவரையில் அன்றைக்கு எதிர்க்கேக்கிலே அவர்கள்ட்ட உண்மைத்தன்மை இருக்கே இல்லை, இன்றைக்கு அதை ஆதரிக்கிற நிலப்பாட்டுக்கு வரைகளே உண்மைத்தன்மை இல்லையன்றதான் என்னுடைய அனுபவம். இந்த அடிப்படையில் தான் நீங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற ஒரு இதோண்ட வச்சது. பட் அதை விட மேலதிகமாக ஒன்றை சொன்னது எக்காலத்திலும் பிரிக்கப்பட முடியாத வடகிழக்கு ஒரு அழகு. ஆனால் அது பிரிக்கப்பட்டு அதான் அந்த சூழலுக்கும் தமிழ் கட்சியெல்லாம் காரணம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் அன்றைக்கே அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு போயிருந்தால் இன்றைக்கு அந்த வடகிழக்கு என்ற ஒரு அழகு இது பண்ணப்பட்டிருக்கும். அப்போ இன்றைக்கு அப்போ என்னுடைய நிலப்பாடு என்னென்றால் அது வடக்கில் இருக்கிற கிழக்கில் இருக்கிற மக்கள்லாம் அதை தீர்மானிக்க வேணும். ஒரு அரசியல் ரீதியான அழுத்தங்களை இல்லை தவறான வழிநடத்தல்கள் இல்லாமல் வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கிற மக்கள்லாம் அது ஒரே வடக்கு கிழக்கு இணைவதற்கான சாத்தியப்பாடுகள் மிக குறைந்திருக்கணும். ஏன்னா கிழக்கில் உள்ள தலைமைகள் தனிக்கிழக்கு மாகாணத்தை கொண்ட ஒரு ஆட்சியை தான் விரும்பினோம். வடக்கோட நியாயமான பிடுங்குப்பாடு அந்நிய தன்மை ஒன்றும் இருக்குது தானே. இப்போ அதால் அந்த எக்காலத்தில் அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றதான் எங்கட அரசியல் இலக்கு. அதோட மேலதிகமாக எக்காலத்திலும் பிரிக்கப்பட முடியாத வடகிழக்கு ஒரு அழகென்று நாங்கள் சொல்லி வந்த நாங்கள் இந்த பிரச்சனை காரணமாக நாங்கள் அதை அடக்கி வாசிக்கிறோம். அப்போ அதுக்கு நீங்கள் எடுத்த முடிவை நீங்கள் எடுத்த முடிவு சரி என்றதை கிட்டத்தட்ட இலங்கை இந்த தமிழ் அரசியல் வரலாறு ஓரளவு கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஏன்னா எல்லாரும் அந்த வழிக்கே வந்துட்டேன். நானும் சரி என்று சொல்லித்தான் நான் வந்தேன். நான் இன்றைக்கு அவையிலும் வந்திருக்கணும். சில பல பிரபாரம் தொடர்ந்து இருந்திருந்தால் இன்னும் அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், தீரங்கள்லாம் தொடர்ந்துருக்குமே ஒழிய இல்லை புலம்பெயர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்குமே ஒழிய மற்றபடி எங்களோட ஐக்கிய இலங்கைக்குள்ள சமாதான வாழ்வுக்கு சாத்தியப்பட்டிருக்காது. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இந்த நான் 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போனதுக்கு காரணங்கள் தெரியும். ஒன்று இபிஆர்எஃப் என்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு ஜன மத்தியஸ்துவம் அல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள், கலந்துரையாடல்கள், தோழமைகள் கூடாக தீர்க்கலாம் என்று சொல்லி ஆனால் துரவசவசமா அதுக்கு அவையில் இடம் கொடுக்க இல்லை. அதே நேரத்தில் சக விடுதலை இயக்கங்களோட கலந்துரையாடி ஒரு பொது வேலை திட்டத்துக்கு வாரத்துக்கு இருந்தது. உதாரணத்துக்கு பிரபாகரனோட. அப்போ பிரபாகரனோட கதைக்கிறதுக்கான நேரம் எல்லாம் நேரம் பொருத்தப்பட்டு நீங்களும் கலந்து கொள்ற இந்தியாவுக்கு வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். சக விடுதலை இயக்க தலைமைகளோட கலந்துரையாடி பொது வேலை திட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு. அப்போ அந்த நேரத்தில் பிரபாகரனோட கலந்துரையாடி நேரமும் பொருத்தியாச்சு. கடைசி நேரத்தில் நான் பத்தோட சொல்லி போட்டேன், தான் வரையில் என்ன போய் சொல்லி. அப்போ நான் சுரேஷ் பிரேமச்சந்திரன், பரதாய பெருமாள், மற்றது அந்த கூட்ட குறிப்புகளுக்காண்டி கிருபான்ற ஒரு தோழர் இருந்தவர். அப்புறம் அங்கே கொல்லப்பட்டுட்டார். அவர் அம்பார காரதீவை சேர்ந்தவர். இதில் வடகிழக்கு மாநிலத்தில் நிதியமைச்சராக இருந்தவர். புலவர் தான் போனாங்க. இப்போ அங்கே போனால் இப்படி ஒரு பெரிய மேசை அடையாறில். பங்காள பாலசிங்கம், ஜோகி, திலகர், இங்கால நாங்கள்
அப்போ இங்கால தலைவர் வராதபடியே நாபாத்தோழர் வராதபடியே பிரபான் வரையே இல்லை. அப்போ நாங்கள் அந்த கலந்துரையாடலை தொடங்கியக்கில் 2 தரப்பும் தத்துவ வித்தனம், அவியல் பந்தடிக்க இவியல் அடிக்கிற இவியல் பந்தடிக்க. அப்போ அங்கே அந்த என்ன நோக்கத்துக்காண்டி நான் அதை முன்னெடுத்தனோ அதை அங்கே சரி வரையே இல்லை. இப்போ நான் இடையில எழும்பிட்டு சொன்னேன், நீங்கள் 2 தரப்பும் இங்கே மூக்கு முட்டை விளங்கிட்டு குத்துவியல் அங்கே அடிபட்டு சாகிறதும் சாதாரண மக்களுடைய பிள்ளைகளும் சாதாரண பொதுமக்களும் தான் பாதிக்கப்பட போயினுமென்று நான் எழும்பிட்டேன். அதோட பேச்சுவார்த்தை முடிஞ்சது. அப்புறம் அதுக்கு பிறகு தெரிந்த சூளமட்டு சம்பவங்கள். அப்ப சூளமட்டு சம்பவத்தில் இருக்கைக்குள்ள பிரபா ஆளை அனுப்பினவர் என்ன சொர்ணம் என்று சொல்லி பிறகு இந்த குருவிப்படையில பறவைப்படையோ அந்த குருவிப்படைக்கு பொறுப்பா இருந்தவர். குருவிப்படைன்றது தெரிந்தானே, அதுக்கு பொறுப்பாக இருந்தவர். அப்போ அவர் வந்து கேட்டு தங்களோட தலைவர் சொல்கிறார், எங்களை என்ன தங்களோட சேர்ந்து இது பண்ண சொல்லி. அப்புறம் நான் முதல் பிரபானுக்கு சொல்லுங்க, முதல்ல இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்த சொல்லி, அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு குரலில் அவன் பேசுறதுக்கு தயார் என்றால் நான் கலந்துரையாடி போகிறது. எப்போவாவது ஒரு இடத்துல நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா இந்த அதாவது காலங்களில் எல்லாம் போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில்? நீங்கள் அது ஒரு உள்கல்வியோ உள்நோக்கத்தோட கேள்விகள் நடக்குது. நான் என்னமா வழியால் சொல்லக்கூடிய 2 தடவை தான் சந்திச்சிருக்கிறேன். 2-3 தடவை. ஒன்று அந்த ENLF என்று சொல்லி அந்த கூட்டு நேரங்களில் இந்த ENLF என்று சொல்லி ஈரோஸ், EPRLF, டெலோ, டைகர்ஸ் அந்த கூட்டு அந்த கூட்டங்களில் அப்புறம் MGR தமிழ் இயக்கங்களை கூப்பிட்டு கதைக்கிற நேரத்தில் இந்த சந்தர்ப்பங்களை தவிர நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் பிரபான சந்திக்க இல்லை. ஆனால் பிரபாரன் அப்போ தூதுவல் அனுப்பி கொள்றாரு. அப்போ நான் சொன்னேன் சொன்னத்துக்கு இன்னொரு பேர் மறந்து போன் சொன்னமன்ற இயக்க பேர் நினைக்கிறேன். அப்போ என்ன சிறையில் வந்து பார்க்கல என்கிட்ட இந்த கேள்வியை முன் வச்சேன். அப்போ நீங்கள் கேட்டீங்கள்ல, அதாவது நான் 86 மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90ஆம் ஆண்டு மே மாதம் தான் திரும்பினேன். அப்போ 90ஆம் ஆண்டு மே மாதம் திரும்பிக்கல. அப்போ IPKF வந்து இங்கே வெளியேறி கொண்டு வந்தது. அப்போதான் நான் கொழும்புக்கு வாரு. ஆனால் துரவஷ்டவசமாக பிரபா உள்ளடங்களாக சக தமிழ் கட்சிகளும் வந்து நான் IPKF காலகட்டத்தில் இலங்கையில் இருந்தேன்டும் அந்த தங்கட அட்டகாசங்களை மூடி மறைக்கிறதுக்காண்டி என்னுடைய சிறையில் போட்டது. ஆனால் இப்போ 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90 மேலாம் திரும்பினேன். அப்போ நான் விரைக்கில் என்னுடைய அரசியல் இலக்கு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றது. மற்றது இந்த இலக்கை அடைகிறதுக்கான வேலை திட்டம், தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்றது, மற்ற நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஊடாக தேசிய நல்லிணக்கத்தோட தான் நாங்கள் எங்களோட பிரச்சனையை தீர்க்கலாம். அதில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், வெள்ளாறது நிரூபிச்சிருக்குது. ஆனால் துரவஷ்டவசமாக என்னுடைய இந்த கருத்துக்கள் போதிய அளவு மக்களை சென்றடைய இல்லை. இலங்கை அரசாங்கமும் அதிகாரம் என்ற அளவில் உண்மையிலேயே அவர்கள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். தேசிய நீரோட்டத்தில் என்னோட அபிப்பிராயம் என்னென்றால் எப்பையும் அது இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், சர்வதேச சமூகமாக இருக்கலாம், அவையில் எல்லாரும் வந்து தங்கட நலன்கள்ல இருந்தோண்டான் பிரச்சனையை பார்ப்போம். நாங்களாம் எங்கட இதுகளை அதுக்குள்ள உள்ளுக்கு கொண்டு போவோம். அப்ப இதுல அரசாங்கம் தமிழ் தலைமைகள் தான் தமிழ் மக்களுடைய நலனை முன்னிறுத்தி நடந்திருக்கணும். அழுதம் பிள்ளை அவளே புற வேணும்ன்றது போல நாங்களாம் எங்கட பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அதுக்கேற்ற மாதிரி எங்களை முன்னெடுத்திருக்க வேணும்ன்றதான் என்னுடைய நிலப்பாடு. இந்த முன்னெடுப்புல நான் மெட்டாக்களோட தலையில போட்டுட்டு நான் தப்பிக்கொள்ள விரும்ப இல்லை. என்னுடைய பக்கத்துலயும் குறைபாடுகள் இருக்குது, விளங்குதுதானே. குறைபாடுகள் என்னைக்குல என்மேல சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை நான் சொல்ல விரையில். என்மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல பெரும்பான்மையானவை அதாவது அரசியல் உள்நோக்கத்தோட சொல்லப்பட்டது ஒழிய அல்ல எந்த உண்மையும் இல்லை. இப்போ நான் இந்த EPRLF பிரச்சனை எடுத்துக்கொண்டால் வன்முறை கூட பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் என்றால் நான் அப்பயே நான் இந்தியாவுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே நான் EPRLF இருந்த பிரச்சனையை நான் தீர்த்து. அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த சூளமேட்டு சம்பவம் வந்து இன்றைக்கும் உங்களோட அரசியல் பாதிப்பை செலுத்துது அல்லது இந்தியா அதை வச்சு உங்களை கையாளுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் தானே? அதை என்ன சொல்ல அண்மையிலேயே நீங்கள் சென்று வந்திருக்கிறீங்க டெல்லியில். நான் இப்போ இந்தியாவுக்கெல்லாம் போய் வர்றது எல்லாம் சும்மா தேடப்படுற அதெல்லாம் சும்மா போய் நான் உங்களுக்கு நீதிமன்ற இந்த அறிக்கையில் இதை காட்டலாம், நான் தேடப்படுற குற்றவாளி என்றெல்லாம் சும்மா அரசியல் ரீதியாக சொல்லப்பட்டது. மற்றது இந்தியா அதை வச்சுக்கொண்டு என்ன பயன்படுத்துறேன்னு எனக்கு அதில் அக்கறை இல்லை. ஏன்னா அந்த நீங்கள் வழக்கில் இப்போ போய்கொண்டிருக்குத்தானே அந்த வழக்கு இதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த சம்பவத்தினுடைய நேரம் நான் அங்கே இருக்கே இல்லை. சூளமேடு சம்பவம் நடக்க நான் அங்கே இருக்கே இல்லை. அப்போ எனக்கு அங்கே எங்களோட EPRLF ஆஃபீஸ் சொல்லிச்சுன்னா இப்படி பிரச்சனை ஒன்று இருக்குது என்று பார்க்க சொல்லி அப்போ தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ நான் அங்கே போயிருக்கல.
சுரேஷ் பிரமச்சந்திரன் இருக்கிறார், வரதராய பெருமாள் அங்கே இருக்கணும், மற்ற சோமு ஜெயக்குடி என்று கிட்டத்தட்ட உங்களை தான் பிறந்து போனார், மற்றது பிறந்தாமன் இப்போ கனடாவில் இருக்கு. இவையெல்லாம் அங்கே படிக்க பார்த்தோட கூட்டத்தோட கூட்டமாக நிற்கணும். அப்போ நானும் அது மாதிரி நின்று இருக்கலாம். இப்போ நான் என்ன செய்தேன் என்றால், நான் இப்போ எங்கேயும் நான் ஒரு தார்மீக பொறுப்பெடுக்கிற ஒரு ஆள். அப்போ நான் அந்த இடத்துக்கு போய் நான் இந்த முரண்பாடு இந்த இபிஆர்ல உறுப்பினர்களுக்கும் அந்த 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 மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை அதை அதை தணிக்கிறதுக்கான வேலையெல்லாம் நான் ஈடுபட்டது. அப்போ என்னையும் சம்பந்தம் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும் நாட்டில் பிளோட்டுக்கும் டெலோவுக்கும் அல்லது டெலோவுக்கும் டைகர்ஸுக்கும் எல்லாம் பிரச்சனை வந்தால் நான் தான் முன்னிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் என்னுடைய கேரக்டர். அதெல்லாம் இந்த சூளமேட்டு சம்பவத்தோட என்னுடைய இது தொடர்புபடுத்தி ஒழிய மற்றபடி எனக்கும் அதுக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. இப்போ இந்த உங்களோட 30 ஆண்டு காலத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீர்கள், ஆலயங்கள் உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை செய்கிறீங்க. இதுதான் என்னுடைய அடையாளம் என்று சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு இல்லை? நீங்கள் உங்களுடைய கேள்வியிலே அந்த ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தீர்கள், இன்னத்தை சாதிச்சேன். அதான் இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றதும் அது இன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட்டு தானே இருக்குது. வரலாற்றில் இன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு தேசிய நல்லிணக்கம். அப்போ இந்த தேசிய நல்லிணக்கம்ன்றது சக தமிழ் கட்சிகள் அதை உதட்டளவுலான்னு வச்சிருக்கணுமே ஒழிய உள்ளத்திலே இல்லை. அப்போ இணக்க அரசியல் அல்லது இந்த தேசிய இந்த இணக்க அரசியல் அல்லது இந்த என்ன சொன்ன இணக்க அரசியல் அல்லது தேசிய நல்லிணக்கம்ன்றது ஒரு அடிமைத்தனமான இல்லை. அது நாங்கள் தேசிய நல்லிணக்கம்ன்றது இன்றைக்கு இருந்த நிலைமையிலும் பார்க்க கூடுதலாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அதோட தமிழ் தேசியமும் மிக பலவீனமான நிலைக்கு வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் காலகட்டத்தில் தமிழ் தேசியம் இவ்வளவு தூரம் கீழே போகல. தமிழ் தேசியம்ன்றது பிரபானுடைய அரசியலுக்கு பிரபானுடைய செயல்பாட்டுக்கு உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த டிஎன்ஏ என்று சொல்றது, அதாவது உங்களுக்கு தெரியும் 94ஆம் ஆண்டு, அதாவது 89லேயும் ஒரு இங்கே தேர்தல் நடந்தது. அப்போ 89லேயே நான் தெரிவாகி இருக்க வேணும். அப்போ அந்த நேரத்தில் அப்போ டிக்சிட் தான் இங்கே இருந்த இலங்கையில், இங்கே டிக்சிட் மற்றும் ஜெய்சங்கர் என்று சொல்லி இப்போ வெளிவார அமைச்சராக இருக்கிறவர் அன்றைக்கு இங்கே ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, அதாவது முதன்மை செயலாளர் இங்கே எம்பசியில் இருந்தது. அப்போ இவியெல்லாம் இந்திய படைகள் இருக்க அப்படியாவது வடகிழக்கில் தேர்தல் நடத்த வேணும் என்று சொல்லி புலிகளையும் ஈரோசையும் ஒரு பக்கமாகவும் மற்ற TULF எங்களோட தேசிய தலைவர் இருக்கிறாரான தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்கத்தினுடைய தலைமையில் TULF தலைமையில் EPRLF டெலோ ENDLF ஒன்றா இது பண்ணது. புலட் அமைப்பாவில் உள்வாங்கியல் என்னென்னா புலட் அமைப்பு இங்கே போனது தான். அங்கே மாலதீவுக்கு அந்த ஆன்டி இண்டியன் என்ற வகையில் அவையில் தள்ளி விட்டுட்டினோம், புறக்கணிச்சிட்டினோம். இந்த வகையில் சீட்டுகளை பிரித்தது. அப்போ இந்த வகையில் சீட்டுகளை பிரித்தால் புலியும் பிரபாகரனும் ஈரோசும் ஒரு பக்கமும் மற்ற அங்கால தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்கத்தினுடைய தலைமையில் EPRLF டெலோ ENDLF. அப்போ அவைகளுக்கு இடையில் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ சீட்டாண்டு பிரித்து கொடுத்தாச்சு. அப்போ தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்கம் சொன்னார், தான் டக்ளஸுக்கும் ஆசனம் கொடுக்க விரும்புகிறேன், சீட் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ டப்பண்டு EPRLF பின்னத்துவப்படுத்தினவர்கள், டெலோவை பின்னத்துவப்படுத்தினவர்கள், ENDLF பின்னத்துவப்படுத்தினவர்கள் அதில் வச்சு சொன்னார்கள், இல்லை தங்களுக்கு சீட் காணாது, அப்போ டக்ளஸுக்கு கொடுக்க முடியாது. அப்போ தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்கம் என்ன சொன்னார், இல்லை தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட TULF ஒதுக்கப்பட்டதெல்லாம் கொடுக்க போறேன். அப்போ இவங்க எழும்பிட்டாங்க, டக்ளஸ் சிவானந்தா வந்தால் தாங்கள் இந்த கூட்டுக்குள்ள வர இல்லையே. நாங்களுக்கு இந்த அரசியல் பயம், நான் வந்தால் நான் கூட இதை எடுத்துக்கொள்ளுவேன், TULFக்கும் கூட வந்துடும் என்ற ஒரு அரசியல் பயம் காரணமாக தான் அன்றைக்கு எதிர்த்தவை. அப்போ இதில் எதிர்த்தவை. அப்போ டிக்சிட் ஆக்கள் என்ன சொல்லிச்சுன்னா, சரி டாக்டர் அங்கே சிறையிலான இருக்கிறவங்க இந்தியாவில் இங்கே இருந்தால் வேறு, அப்போ வந்த பிறகு பார்க்கலாம். இது எனக்கு பிறகு நான் அவையில் சந்திக்கிற நேரத்தில் சொன்னது தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்கம் சிதம்பரம் அந்நியாவில் என்ன சிறையில் பார்க்கல சொன்னவர், தம்பி நாங்கள் என்ன செய்யறது இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி. அப்புறம் எனக்கு டிக்சிட்டும் ஜெய்சங்கராக்களும் பிறகு இந்த கதைகளை எனக்கு சொன்னது. அதுபோல் இந்த TNA உருவாக்கம். அப்போ நான் 90 இங்கே வந்துட்டேன். 94ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டாச்சு. அப்போ நான் அதில் கலந்து கொள்றதுக்கு முழு முயற்சி எடுத்தது. பிரபாகரன் என்ன சொன்னார், இல்லை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூடாக எல்லாம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, வன்முறை கூடாகத்தான் தீர்க்க முடியும், 6வது தேர்தலில் போட்டி போட்டால் அவர்கள் துரோகிகளாக கருதப்பட்டு கொல்லப்படுவினம். பிரபாகரன் எனக்கு சொல்றதுக்கு இப்போ பிரபாகரன் அங்கே பிறந்தானோ அங்கே நானும் பிறந்தான், அவன் எங்கே தவண்டானோ அங்கே நானும் தவண்டினேன், அங்கே அவன் எங்கே வளர்ந்தானோ துள்ளினானோ அவன் வானத்திலேருந்து 10 கை 10 காலோட விரையில்தானே. ஆனால்
ஒரு வித்தியாசம் என்னென்றால் அவன் எல்லாத்தையும் வன்முறையில் சிந்திக்கிறத செயல்படுறது என்னால் முடியலை கொள்கை ரீதியாக. நான் ஒரு மனிதநேயம் அந்த இதில் நான் வளர்ந்தேன், அதுக்கு பழக்கப்பட்டேன். அப்போ அந்த பக்கத்துக்கு நான் போகையில் அது என்னுடைய ஒரு பலவீனமாக சில யாரும் பார்க்க வன்முறையை பாவிக்கல, நீங்களும் வன்முறையை பாவிக்க வேண்டி வந்திருக்கு இல்லை. அதான் வன்முறை என்று சொல்ல கேட்கல, நான் இபி அளவுக்கு தலைமை தான் கேட்கல. பிரபாகரன் என்னுடைய ஒரு ஆளை எடுத்தால், என்னுடைய ஒரு ஆள் எடுத்தால் என்ன படுகொலை செய்தால் நான் அடுத்த நாள் அதை செய்யறது பழி வாங்குற நோக்கம் இல்லை. அவனுக்கு புரிகிற பாஷையில பேச வேணுமென்றாதான் என்னுடைய இதா இருந்த ஒழிய பழி வாங்குற நோக்கம் எனக்கு இருக்கே இல்லை. அப்புறம் அதுக்கு பிறகு எனக்கும் அவைகளுக்கு முடியல புரிந்துணர்வு கிட்டத்தில் இவனுக்கும் எனக்கு முடியல. என்ன பிரச்சனை நடந்தாலும் பேசுறது. பிரபாகரனுடைய படிகள் விட்டால் இபிஆர்எஃப் ஸ்பாட் ஆக்ஷன் போகாமல் அவைகளுக்கு சொல்றது. அது மாதிரி இபிஆர்எஃப்ல எங்கட ஆக்களையும் தப்பு பண்ணினால் பிரபாகரன் ஆக்கள் ப்ரொடெக்ஷனுக்கு போகாமல் எனக்கு தெரியப்படுது. அந்த நிலைமை கடைசியில் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் நான் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கும் ஒரு காரணம். போய் அப்போ கிட்டன் எனக்கு சொன்னது தங்கட இலக்கு தனிநாடு தான். அப்போ எனக்கும் அந்த மாதிரி தான் அப்போ இருந்தது. அப்போ நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்தில் சேர்ந்து வேலை செய்கிறேன்டா, நீங்கள் தலைவர்கிட்ட போய் கதையுங்க. பிரபாகரன் இதைத்தான் கிட்டன் எனக்கு சொன்னது. தமிழகத்தை கையை விட்டால் நாங்கள் இயக்கத்தை கலைப்போம், இல்லை பிரபாகரன் நீங்கள் வர விட மாட்டோம். அதான் தங்கட நிலப்பாடுன்னு நான் கிட்டன் சொன்னது. அப்போ நீங்கள் அவர் பிரபாகரனோட போய் கதைச்சு ஒரு பொது இணக்க பாட்டுக்கு வாங்க என்றுதான். அப்போ அதுவும் ஒரு காரணம். நான் பிரபாகரனுக்கு இருந்த அந்த ப்ரெஷர்ல அதுவும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். பிரபாகரன் பேச்சுவார்த்தை கொண்டுக்கும் போகாமல் இருந்ததுக்கு காரணம் அவர் ஏற்கனவே பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டார். தமிழீழத்தை கைவிட்டால் என்ன சுடுங்கோ, அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கும். வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் எல்லாம் கைவிட்டதான் நாங்கள் அதை பற்றி விரிவாக நான் என்னுடைய பார்வையை சொல்லலாம். அப்போ இந்த 94ஆம் ஆண்டு தேர்தலில் இதான் நடந்தது. அப்போ பிரபாகரன் தேர்தலுக்கு எதிர்த்தது. பிறகு பார்த்தா 2004 கள்ள வாக்கெல்லாம் போட்டு 22 பேரை அதில் ஸ்ரீதரன் கூட அந்த தேர்தல் வரலாற்றில் நீங்கள் அந்த தேர்தலை வென்றதுதான் மிகப்பெரிய சாதனை நினைக்கிறேன். அது விடுதலை புலிகளை எதிர்பார்த்திருக்கையில உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கும். அந்த 22 அதில் என்ன எப்படியும் பெறவிடாம பண்ணணும்னு தான் ஜோதிச்சது. அப்போ அதில் என்னுடைய கேள்வி என்னென்றால், சரி அன்றைக்கு 94ஆம் ஆண்டு நாடாளுமன்ற ஜனநாயகம் நாடாளுமன்ற வழிமுறைகளுக்கு கூடாக போக முடியாண்டு துரோகத்தனம் அது பிள்ளையான வழிமுறை என்றெல்லாம் எதிர்த்தவன் 2004 அந்த நிலைமைக்கு வருகிறான். அதுக்கு நான் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ இந்த 94க்கும் இந்த 2004க்கும் இடையில ஏற்பட்ட இடம்பெயர்வுகள், துன்பங்கள், துயரங்கள், அழிவுகள் போல யார் பொறுப்பு? இலங்கை அரசாங்கம் பொறுப்பெடுக்க முடியாது. இலங்கை அரசாங்கம் பிள்ளையன்று தான் நாங்கள் அதுக்கு எதிராக ஆயம் தூக்கினாங்க. அது ஒரு முக்கியமான புள்ளி என்ன, இல்லை எதிரிட்ட போய் நீங்கள் நியாயம் கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அடுத்தது இந்த இவர் யார் இப்போ நிலாந்தன் சொல்லி இந்த பொது வேட்பாளர் இதுக்குள்ள முன்னுக்கு நிற்கிறார். அவர் கூட ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார். கடந்த 38 வருட ஆயுத போராட்டம் தமிழ் மக்களை அவர்களுடைய எதிரிட்ட கையளிச்சுட்டு போன இல்லாம உருவாகியிருக்கேன். அப்ப இங்க பிழை இருக்கேன், இங்க பிழை நடந்திருக்கேன் அர்த்தம். இப்ப நாங்கள் ஆயுத போராட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் பெரிய அவையெல்லாம் பிள்ளை. அதாவது தமிழ் இளைஞர்கள், தமிழ் மக்கள் தியாகம் பண்றதுக்கு, அர்ப்பணிக்கிறதுக்கு, உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தது. ஆனா அதை துப்பியோகம் செய்தது தமிழ் தலைமைகள். அதுல பிரதானமா பிரபாகரனுக்கு முடம் இருக்குது. நான் முற்றுமுழுதாக பிரபாகரன் தலையில நான் போட விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்களும் பழிக்கிட்டது தான், எங்களையும் பிள்ளை இருக்கின்றான் அர்த்தம். நாங்கள் அதை எங்கட கையில் எடுக்க முடியல. அப்போ எங்கட பின்னடைவு எங்கட எங்கள் பக்கத்திலேயும் அந்த சுய விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேணும். சுய விமர்சனம் மட்டும் நான் சொல்லிக்க என் மேல சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் அல்ல, நானும் அந்த பொறுப்பை எடுத்திருக்க வேணும் என்றதுதான் அதைத்தான் நான் சொல்றேன். அந்த சுய விமர்சனமாக ஏற்றுக்கொள்ள இந்த கடந்த கால வரலாற்றுக்கு விட்டு வந்தவன் சொன்னா இன்றைக்கு எல்லாருமே தமிழ் அதாவது பாராளுமன்ற அரசியலுக்கே வந்து விட்டார்கள். அந்த டிஎன்ஏ கட்டினது எனக்கு எதிராக தான் கட்டினது ஒளி. அதான் டைகர் நாமினேட்டட் ஏஜென்ட்ஸ் என்ற டிஎன்ஏண்டா டைகர் நாமினேட்டட் ஏஜென்ட். இபிடிபி மேல டக்ளஸ் சிவானந்தா மேல இருக்கக்கூடிய அரசியல் பயம், மக்கள் அவரோடு அணிதிரண்டு போகிறார்கள், அப்ப தாங்கள் புறக்கணிக்கப்படுவோம் என்றதுக்காகத்தான் டிஎன்ஏ கட்டப்பட்டதை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த கிழங்குகளை மூட்டைக்களை போட்டு கட்டி விட்டு போட்டு பிரபாகரன் போயிட்டான். கட்டு கலண்டுட்டுது. கட்டுக்கலாண்டா என்ன செய்யும்? கிழங்குகள் எல்லாம் உருண்டு. அப்போ அதான் இன்றைக்கு நடந்திருக்கு. திருப்பியும் அவையில் இந்த மக்களை உசுப்பேற்றத்தானே வேணும். அதாவது தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை தென்னிலங்கைக்கு காட்ட வேணும், சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் எல்லாம் சொல்லித்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற கோஷம் வந்தது. என்னதுக்கு என்று சொன்னா வேற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த தேர்தலில் எதிர்கொள்றதுக்காக. இந்த பொது வேட்பாளர் விஷயம் கிட்டத்தட்ட ஒரு காலாவதியான விஷயமாக இருந்தாலும் தமிழ் தலைமைகள் இதை எடுத்து வச்சிருக்கு. இதுல உள்ள பாரதூரமான ஒரு பிரச்சனையும் இருக்குத்தானே. இதுல நீங்கள் ரணிலுக்கு வாக்களிக்க கேட்குறீங்கள், அங்கால என்பிபி கேட்குது. வாக்குகள் கூடுதலாக இவர்களுக்கு விழுந்தால்
யாருக்கு? சிங்கள தலைவர்களுக்கு அல்லது தேசிய தலைவர்களுக்கு விழுந்தால் தமிழ் மக்களுடைய குரலுக்கு என்ன நடக்கும்? அதான் அதெல்லாம் ஒரு அவியல் ஆழமாக சிந்திக்கலையோ தெரிய இல்லை. அது இந்த உசுப்பேத்துறதுக்குள்ள வாக்குகள் அபகரித்து பழக்கப்பட்டுட்டீங்கன்னா இப்போ தமிழ் மக்கள் வந்து தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க ஆரம்பித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட. அப்போ இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அவர் படுதோல்வி அடைகிற பட்சத்தில் தமிழ் மக்களின் குரலும் பலகீனமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதான் இப்போ என்னென்றால் தான் இப்போ இந்திய தரப்புலையும் அமெரிக்க தரப்புலையும் இவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன, நீங்கள் அந்த இதுக்கு போக வேண்டாம். ஆனால் அவர்கள் சொல்கிறாங்க ஜெய்சங்கர் வந்து பொது வேட்பாளரை நிறுத்தும்படி கோரினதாகத்தானே அவர்கள் சொல்ல பார்க்கல. உண்மை இல்லை. எனக்கு தெரிஞ்ச பக்கம் அமெரிக்க தரப்பும் இந்திய தரப்பும் ஏற்ற சொன்னது ஒரு பொது வேட்பாளர் என்ற இதுக்கு போய் உங்களை பலவீனப்படுத்தி அந்நியப்படுத்த வேண்டாம் என்று சொன்னது. ஆனால் இவையோட நோக்கம் அது இல்லை தானே. வேற இது வந்து இந்த இதை பயன்படுத்தி அடுத்த தேர்தலுக்கு தங்களை வாக்களை அபகரிக்கிறதுக்காக செய்யப்படுற இந்த விளையாட்டு உண்மையே இல்லை. அது நம்ம தமிழ் தேசியம் பண்ணினோம். அவையோட தமிழ் தேசியத்துக்கும் என்னுடைய தமிழ் தேசியத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ என்னண்டா நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்தில் நீங்கள் இந்த மருத்துவ பிரச்சனையில மக்களின் பக்கத்தில் நின்று இருக்கிறீர்கள். அவர்கள் அதுக்கு முற்று முழுதாக எதிராக போய் தேசியம் நான் சுருக்காத மருத்துவம் என்று சொன்னபடியினால் மனித உடம்புல கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்குது. அதாவது குட் கொலஸ்ட்ரால் கூடினால் கூட தைரியத்தோடு நீண்ட காலம் இருக்கலாம். பேட் கொலஸ்ட்ரால் கூடினா உயிரை போக்கிடும். அவைகளுடைய தேசியம் வந்து தமிழ் தேசியம் வந்து பேட் கொலஸ்ட்ரால், என்னுடைய தமிழ் தேசியம் வந்து குட் கொலஸ்ட்ரால். ஏற்கனவே சொன்ன விஷயம் இருக்குத்தான். இது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்றது, நாடாளுமன்ற ஜனநாயகம், தேசிய நல்லிணக்கத்தை உள்ளடங்களாகத்தான் கொண்டு போறோம் என்று சொன்னது தானே. அதான் எனக்கும் அவைகளுக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கு சரி புள்ளியோ சரியோ விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு எல்லாரும் இதுக்கு வந்துட்டீனோம். அதில் உண்மைத்தன்மையோடு இருந்து சேர்ந்து உழைச்சால் உண்மையாக விரைவில் அந்த பிரச்சனையை தீர்க்கலாம்ன்றது தான். நான் இப்போ அவையில் மாத்திரம் அதில் தங்கி இருக்காமல் நான் மக்கள்கிட்ட கேட்குறேன். நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 8 ஜனாதிபதிகளோடு என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இப்போ இதில் டிங்கர் பண்ட, அதாவது ஜெயாருக்கு பிறகு பிரேமதாச, ஜெயாருக்கு பிறகு பிரேமதாச, அப்புறம் டிங்கிரி பண்டா விஜயதுங்க, அப்புறம் அதுக்கு பிறகு சந்திரிகா பண்டானேக, அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச, அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன, அதுக்கு பிறகு கோட்டாபே, அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க. அப்போ எனக்கு ஜெயாரோட பெருசா இது இல்லை. அப்புறம் இடையில மைத்ரிபாலவோடையும் பெருசா எனக்கு அவற்ற அரசியல் வேறு என்ன பெருசா இருக்க இல்லை. ஆனால் மற்ற எல்லாரோடையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு, ஒரு உறவுகள் இதெல்லாம் இருந்தது. அப்போ இதுல நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்லல அவரை நம்புங்க இவரை நம்புங்க. நான் சொல்றது எங்களோட அணிதிரளுங்க, எங்களோட பயணியுங்க, நாங்கள் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவோம், உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து தருவோம். கடந்த காலங்களில் சக தமிழ் இயக்கங்கள் அல்ல சக தமிழ் கட்சிகள் அரசாங்கத்தோட உறவுகளை கொண்டாடி தங்களோட சொந்த விடயங்களை பெற்ற கொண்ட பிறகு அப்புறம் வெளியால வந்து சொல்றது அவையெல்லாம் ஏமாத்தி போட்டோம். நான் ஒரு காலம் அதை சொல்ல போறதில்லை. நான் மக்களுக்கு என்ன சொல்றேனோ அதை நான் தீர்த்து தருவேன். அந்த ஆற்றலும் நீங்களும் அமைச்சரவையில் இருக்கைக்குள்ள உங்களுக்கும் சில வாக்குறுதிகள் தரப்பட்டு இல்ல நடைமுறைப்படுத்தப்படையில. அப்படி என்ன வாக்குறுதி தந்தவன் சொல்ல கொண்டு எனக்கு தெரியும் நடைமுறை திருத்தத்தை அமல்படுத்துறேன்னு பெரும்பாலும் எல்லா தலைவர்களும் சொல்லி. அதாவது என்னென்றால் நான் அதில் தெளிவா இருக்கேன். எனக்கு எந்த வாக்குறுதியும் அவள் தரையில்லை. நான் அந்த வாக்குறுதியை கேட்கவும் இல்லை. என்னுடைய இதென்றால் என்னுடைய மக்கள் எனக்கு கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களும் ஒரு 4-5 ஆசனங்கள் எனக்கு தந்தால் ஏன் அவையிட்ட கேட்க வேணும்? நான் போய் என்னால நடைமுறைப்படுத்த முடியும். எடுத்துக்கொள்ளுங்க, இந்த முறை வந்து என்ன ரணில் வந்தால் அல்லது இவர் வந்தால சஜித் பிரேமதாச அனுரா வந்து அவையில் என்ன போய் கேட்கணும்? முண்ட தெரிவியலா, காவாசிய தெரிவியலா, அரவா எல்லாமே நாங்கள் கேட்க வேணும். அது அரசியல் ஜாப்ல இருக்கு. நாங்களும் அதை நடைமுறையை கொண்டு போய் அவையிட்ட நாங்கள் போய் கேட்க வேணும். எங்களை அரசியல் ஜாப்ல இருக்கு. அந்த கோட்டை விட்டது சுமந்திரனாக்கெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் நல்லாட்சி என்று சொல்லப்படுற ஆட்சியில சட்ட திருத்தத்தை கொண்டு அப்படியே கொண்டே அமைக்கி விட்டாச்சு. அது உண்டு. அதுக்கு முதல் கிடைச்ச வாய்ப்புகள் முதல் சொல்லிச்சுன்னா இதாத்தான போனேன். என்ன சொல்லிச்சுனா முதல் சொல்லிச்சுனா இந்த மாகாண சபை எடுக்க முதி சொல்லிச்சுனா அதுல ஒன்றும் இல்லை. அவர்கள் மாகாண சபை எடுத்தது டக்ளஸ் தேவானந்தா எடுத்து விடக்கூடாதுன்றதுக்காக அதானே சொல்லி. அப்போ அவையில் என்னத்துக்கு எடுத்துச்சுனா ஏன்னா அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா தும்பு கட்டையால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம்னு சொல்லிச்சோம். அது இபிடிபிக்கு டக்ளஸ் தேவானந்துக்கு போயிட்டால் தாங்களே அரசியல் ரீதியாக அடிபட்டு போயிடுவோம் என்ற நாங்கள் அப்படின்னு செய்து காட்டுவோம் தானே. எங்கட
எங்கட இரத்தத்தில் அல்லது எங்கட சதையோட ஊர்ன விடயங்கள்லாம் இந்த அர்ப்பணிப்புகள் அந்த உழைப்புகள் முயற்சிகள் எல்லாம் எங்கட இரத்தத்தோட சதையோட உணர்வுகளோட ஊண்டினது ஒழிய அரசியலுக்காண்டி உதட்டளவில் அது இருக்கையில் தானே. அப்போ அவைகளுக்கு அந்த பயம் நான் சொன்னது போல அந்த 89ஆம் ஆண்டு தேர்தலில் அவைகள் என்ன எதிர்த்தது காரணம் அரசியல் பயம். இல்லை பிரபாகரன் டிஎன்ஏ உருவாக்கினது காரணம் என் மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம் மொழி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காண்டி என் மேலே சேறு பூசினது பொய்யான இதுகள் எல்லாம் சொன்னது. அதாவது அது விரும்பியோ விரும்பாமலோ மக்கள் மனங்கள்லையும் சிலது படிந்து விருக்கு. அதான் இப்போ உதாரணத்துக்கு நான் கிளிநொச்சியில் போய் தங்கி இருந்து வேலை செய்கிற ஒரு அரசு விடுதி இருக்குது. ரோட்டுக்கு இங்கால பக்கம் ஒரு அரசு மரம், அதுக்குள்ள ஒரு இந்த இடியப்ப உரல் அந்த அதில் வச்சு விற்று கொண்டு இருக்கிறார். அப்போ என்னோட வந்தாக்கள் கொழும்புலேருந்து வந்தாக்கள் அந்த இடிய பொருள் அது வாங்க போனவன் போய் வந்துருது. அவருக்கு தெரியாது இங்கேருந்து வந்தேன்ட்டு. அவளுக்கு சொல்கிறார் முன்னாள் அமைச்சர் இருக்கிறார் கணவர் வெறியினம் நல்ல பல வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் அவர் சொன்னேன். பக்கராக்கள் கேட்டுச்சா அப்போ நீங்கள் யாருக்கு வாக்கு போட்டேன் ஏன் டிஎன்ஏக்கு தானே அவர் சொன்னேன். இவ கேட்டுச்சுன்னா நீங்கள் இப்போ அமைச்சரை பற்றி நல்லா சொல்கிறீங்க ஏன் டிஎன்ஏக்கு போட்டேன். இல்லை ஐபிகே காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணினவர். அப்போ ஐபிகே பாராட்டு இருக்கவே இல்லை. 86 மே இந்தியாவுக்கு போய் 90 மேலான்னு வந்தது வழங்குதான். அப்போ இது சும்மா உதாரணத்துக்கு அப்படி என் மேலே பல வகையான பொய்த்தனமான இதுகள். இப்போ என்னை பொறுத்த வகையில் நான் தவறு செய்தேன் யாராவது எனக்கு உணர்த்தினால் நான் ஒரு எனக்கு உணர்த்தினால் இல்லை நான் உணர்ந்து கொண்டால் நான் ஒரு காலம் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம்னு சொல்றதில்லை. அது நான் உணர்ந்தால் உணர்த்தினால் நான் அதுக்கு வெளிப்படையாக இந்த 30 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் விட்ட பெரிய தவறுன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? இல்லை தவறுன்னுக்கு என்னுடைய பலமும் பலவீனமும் மனிதநேயம் இயன்றவரை உண்மையாக நடந்து கொள்வது என்ற பலவீனம் அதுதான். உதாரணத்துக்கு இப்போ இந்த சில தமிழ் தரப்புகள் போய் பொது வேட்பாளர்கள் போய் ஜனாதிபதிட்டு போய் முதல் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் வேலை செய்ய மாட்டேலான்னு சொல்லி காசுகள் எல்லாம் எடுத்திருக்கணும். இப்போ ரணில் விக்ரமசிங்கவுக்கு வேலை செய்வதாக சொல்லி ஸ்ரீதரன் எல்லாரும் ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எல்லாரும் காசு எடுத்திருக்கணும். பிறகு இந்த பொது வேட்பாளர் இதெல்லாம் வந்தப்போ என்ன சொல்லிச்சோம்ல நாங்கள் வெளிப்படையாக வேலை செய்ய முடியாது ரகசியமாக வேலை செய்ய போகிறோம். தமிழரசு கட்சியை சேர்ந்த ஸ்ரீதரன் போன்றவர்கள் எல்லாரும் ரகசியமாக அவருக்கு சொல்லினோம். இப்போ அவருக்கு தெரியும் தான் இவையோட இதுகள் முதலே சொல்லி போட்டார் என்ன நீங்கள் பொது வேட்பாளர் இதுக்கு வர முடியாது வெல்லவும் முடியாது அதோட அந்த இதை கையை விடுங்க இதை ஒன்று சொல்லியிருக்கணும் போலோட. அப்போ இவெல்லாம் காசு வாங்கி போட்டோம். இது ஒரு ஏமாத்து தானே, தங்களையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாத்துற இது தானே. ஏனென்றால் அப்போ நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அமைச்சரவையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸ்ரீதரனுக்கு 2 கோடி கொடுக்கப்பட்டிருக்குது, கஜேந்திரகுமாருக்கு 4 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு, கஜேந்திரகுமார் செல்வராஜாவுக்கு 2 கோடி, செல்வம் அடைக்கலனானுக்கு கோடிக்கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களே அதை அனுமதிச்சு இது அமைச்சரவைன்றதை விட அவர் அமைச்சரவையில் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். இப்படி வடகிழக்குக்கு நிதி ஒதுக்க வேணும் என்று சொல்லி அந்த அமைச்சர் பெற்றது. வடகிழக்குக்கு இன்னைக்கு எங்களுக்கு சந்தோஷம் தானே, மக்களுக்கு போகுதுன்றது மக்களுக்கு வழங்கப்பட்ட மக்களுக்கு போகின்றது தானே. அடுத்தது ஒன்று மக்களுக்கு போகின்ற வகையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டது. எனக்கு தெரியும் இது இவியல் இதைத்தான் கடைசியில் அவரும் கொஞ்சம் இதான் இப்போ பாலசிங்கன் சொன்னது போல கட்டிக்காரன் ரணில் விக்ரமசிங்க உண்மையாக பெரிய சரியான ஒரு கட்டிக்காரனா விளங்குதான். அவற்றை அந்த பிஆர் செலவுல போதுமான அளவு இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி ஆள் இதில் அதாவது அவர் ஒரு அரசியல் விஞ்ஞானி என்றதை விட அவர் ஒரு அதாவது ஒரு பொருளாதார விஞ்ஞானி என்று நான் சொல்லுவேன். அரசியல் மஹிந்த ராஜபக்ச எடுத்துக்கொண்டு அவற்றை பிஆர் வேறு விதமாக இருக்கும். இவற்றை பிஆர் வேறு. ஆனால் இவர் இதில் ரொம்ப கட்டிக்காரன். அதால நான் இவர் ஆதரித்தது. அதாவது கோட்டாபய ஆட்சியில் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டு கேட்கல தூக்கி நிறுத்துறதுக்கு ஆறாண்டு கேட்கல. முதல் சஜித் பிரேமதாசா இது பண்ணினது. அதுக்கு பிறகு அனுராக் இது பண்ணது. பிறகு இராணுவ தளபதியாக இருந்தது அவருக்கு. அதுக்கு பிறகு கடைசியில் இவருக்கு போனது. அப்போ நான் சொன்னேன் இவரான் பொருத்தமானவர். இந்தியன் சூழலில் இருக்கிறத விழாமல் தடுத்து நிறுத்துறதும் அதுலேருந்து முன்னோக்கி போகிறதுக்கும் இவர் தான் என்னுடைய அனுபவத்தில். அப்போ இவரைத்தான் இது பண்ணணும்னு சொல்லி அவர் வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டேன். அப்புறம் இங்கே உங்களுக்கு தெரியும் மத்திய வங்கி நடந்த ஊழல் மோசடியில் அதில் பல இதுகள் எல்லாம் தர்க்கங்கள் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் அறகலையா காலத்தில் இபிடிபியை தவிர எல்லா தமிழ் தலைமைகளும் இவருக்கு எதிராகத்தான் பிரதிகளும் எதிராகத்தான் கதைச்ச. இபிடிபியை தவிர டக்ளஸ் வளர்ந்தா தவிர அறகலையா போராட்டங்களில் பொதுவாக எல்லா தமிழ் பிரதிநிதிகளும் இவருக்கு எதிராக மரகலையாக்கு சாதகம். நான் இல்லை, என்னுடைய நிலப்பாடு வேறையா இருந்தது. அவையிட கைக்கு நாடு போமா இருந்தால் சர்வ அழிவுதான் நடக்கும். கைக்கு போமா இருந்தால் சர்வ அழிவுதான் நடக்கும் என்றதுதான்
என்னுடைய இவர் தானே கையில் எடுக்க வேணுமென்றதான் என்னுடைய நிலப்பாடாக இருந்தது. நான் எதிர்பார்த்த அறகலையாவே யார் நடத்தினு நீங்க நினைக்கிறீங்க? வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இருக்கு. அது வேற பிரதிவாதங்கள் அது ஜேவிபி இந்த கைக்கு அது போயிருக்குமான்னு நினைக்கிறீங்களோ? அறகலையாண்டு வரைக்கும் அப்புறம் அங்கால போவோம். ஜேவிபியிலிருந்து பிரிஞ்சது, மற்றது அரசுக்கு எதிரான ஊழலற்ற ஆட்சி ஒன்றை கொண்டு வரேன்னு அனுரா முன் வச்சிருக்கிறார். இப்போ இன்றைக்கு ரணில் தனியாளாக தான் நிற்கிறார், சுயேட்சையாகத்தான் போட்டிருக்கிறார், அவருக்கு அரசியல் பலம் இல்லை. இப்போ இந்த நிலையில அனுரா திசாநாயக்காவுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது, ஆட்சி அப்படி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி ஒன்று வந்தால் நான் அப்படி நிற்க இல்லை, அப்படி வந்தால் இல்லைன்னா தொக்கித்தானே நிற்குது. அந்த நேரம் பார்க்கலாம் என்ன மாதிரி என்று சொல்லி இந்தியா நீங்கள் யாரோடும் இணைந்து வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கு. எனக்கு என்னுடைய மக்கள் என்னுடைய நாடு தான் எனக்கு முக்கியம், அதுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். அப்போ இந்தியா நிலைமையில இவரால் ஊழலற்ற அரசு அமைகிறது நல்லது தானே. அது பிரச்சனை. இவர் வந்தால் ஏன் கொண்டு வர மாட்டார் நினைக்கிறீங்க? இவர் வெவ்வேறு ஆக்களோடு இருந்தபடியினால் சிலதுகளை தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இவரான முழு இதா இருக்க போறார், நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி. அட சட்டங்கள் எல்லாம் கொண்டு இருக்கிறார். அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாருன்ற எனக்கு அவர்கிட்ட கரெக்டர் தெரிஞ்சபடினா நான் அதை சொல்றேன், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாருன்ற நம்புறேன். பாருங்க, இப்போ விழுந்திருந்த நாடை இப்போ உங்களுக்கு ஒரு அதுல அந்த நஞ்சன மூன்று பேர்ல முதலாவது கொடுத்தவருக்கு நாட்டை பொறுப்பெடுக்க சொல்லி கேட்ட இடத்துல தான் திரைசேரி செயலாளரோடையும் மத்திய வங்கி ஆளுநரோடையும் கதைக்க வேணும் என்று சொல்லி, அப்ப அவரோட கதைச்ச பிறகு இல்ல தான் கை போட மாட்டான்னுட்டு என்ன தெரியும், கை போட்டால் தன்மையிலான எல்லாம் புரியும். ஆனா இவர் அந்த இதை இந்த ஒரு அந்த தத்துணிவோட முன் அது உண்மைதான். இருந்தாலும் நீங்கள் அமைச்சரவையில் இருக்கிறபடியா நீங்கள் ரணில ஆதரிக்கிறது தவிர்க்கலாத அப்படி என்ற இல்லை, அப்படி என்ற இல்லை. இப்போ அந்த விஜயதாச வழியால போயிருக்கிறார். அப்போ ஏன் ஆதரிக்க வேணும்? டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இருக்கிற ஒரு இயல்பு என்னை நம்பியவர்களை அவர் கைவிடுறது இல்லை என்றது. அந்த அடிப்படையில் ரணில கைவிடக்கூடாது தவறு என்று சொன்னால் தொடர்ந்தவர்களோடு இருக்க முடியாது தானே. அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு நான் சப்போர்ட் பண்ணது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி. நான் கூட வரலாற்றில் நினைக்கிறேன் நீங்கள் கட்சி சாவினதாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இதை முடிவுக்கு கொண்டு வரணும் என்று அவரின் சொன்னவர் கேட்டவர் தான் என்ன செய்ய வேணும் என்று. அப்போ நான் சொன்னேன் உடனே யுத்தத்தை நிறுத்த வேணும், சம்பந்தப்பட்ட சகலரோட பிரபான் உள்ளடங்களாக சம்பந்தப்பட்ட சகலரோடையும் பேசி தீர்க்க வேணும். அவர் அந்த முயற்சியை செய்ய வழிகிட்டவர். துரவசவசமாக பிரபான் அதுக்கு இடம் கொடுக்க இல்லை. பிரபான் என்ன யோசிச்சது, ரணில் விக்ரமசிங்கே வந்தால் தமிழ் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட்டிருந்தால் அன்றைக்கே ரணில் விக்ரமசிங்கே 2005 வந்திருப்பார். அது பிரபானுக்கு தெரியும். மக்களை மிரட்டி வாக்களிக்க விடையில்லை. அன்றைக்கு வாக்களிக்க விட்டிருந்தால் தமிழ் மக்களை வாக்களிக்க விட்டிருந்தால் ரணில் விக்ரமசிங்கே அன்றைக்கே ஜனாதிபதியா வந்திருப்பார். பிரபான் என்ன யோசிச்சான் என்றால் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியா வந்தால் அவர் பேச்சுவார்த்தை சர்வதேச சமூகம் அது இதெல்லாம் சொல்லி தன்னை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தி போடுவார். மஹிந்த ராஜபக்ச வந்தால் தனித்தனம் காட்டுவார், அவருக்கு ஒரு குட்டை போட்டு விடலாம் பார்த்தேன். கணக்கு பிழைச்சு போச்சு, அது மாறி நடந்துட்டு பொல்லு கொடுத்து அடி வாங்கினது மாறி நடந்துட்டு. அப்புறம் திருப்பி என்ன சொல்றேன்னு சொன்னால், இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முதல் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அரசுகள் மாற்றந்தாய் போக்கோட இனவாதத்தோட இதுகளோட தான் நடந்து கொண்டு அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு அல்லது குணாம்ச ரீதியான மாற்றம் ஏற்பட்டது. அதை தமிழ் தரப்புல சரியா பயன்படுத்த இல்லை. நான் முற்றுமுழுதாக தென்னிலங்கை அரசியல்வாதி எல்லாம் மாறிட்டோம் என்று சொல்ல இல்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோட குணாம்ச ரீதியான ஒரு மாற்றம் வந்தது. அதை நாங்கள்லாம் ஊக்குவிச்சு கையில் எடுக்க அது எங்கிறதா உருதானே. இன்றைக்கு எடுத்த நேர்காணலும் சரி, 10 ஆண்டுகளுக்கு முதல் எடுத்த நேர்காணலும் சரி, பிரபாகரனை நீங்கள் எப்பவுமே ஒருமையில விழிக்கிறீங்க. அந்த அன்றைக்கு நீங்கள் எப்படி பிரபாகரன் மீதான விமர்சனம் இருந்ததோ அதே பாணியில தான் இன்றைக்கும் இருக்குது. அந்த கோபத்தில் இந்த மாற்றமும் இருக்கிறதாக தெரியும். வலி என்று சொல்லிக்கல இந்த மக்களுக்கு இந்த நிலம் இப்போ என்னுடைய தம்பியார எனக்கு என்னுடைய பாசத்துக்குரிய ஆக்களை கொலை செய்தது, இல்லை என்னை விட்டு துரத்தினது, இல்லை சந்திரகுமாரும் அதான் நடந்தது. சந்திரகுமாரும் என்னை விட்டு போகிறதுக்கு அது ஒரு பிரதான காரணம் தானே. வழியால் வேறு எதுன்னு சொல்லி கொண்டாலும் இந்த பிரபாகரனுடைய அழுத்தம் தான் போனது விளங்குதான். அதை என்னால் நிரூபிக்க முடியும். அது விவாத பொருள் அல்ல. அது எனக்கு நெருக்கமான ஆக்களை என்னுடைய பாசத்துக்குரிய ஆக்களை கொலை செய்தது, துரத்தினது என்னை விட்டு இன்றைக்கு இந்த மக்களுக்கு இந்த நிலைமையை உருவாக்கினது, இதெல்லாம் எனக்கு அந்த அந்த கோபம் மாத்திரமே ஒழிய நான் நினைக்கிறேன் என்னுடைய கோபத்தில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பழி வாங்குற நோக்கத்தோடு நான் பார்க்க இல்லை, விளங்குதான். பழி வாங்குற நோக்கத்தோடு நான் இதை பார்க்க இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய நியாயமான அந்த வலி அதான் அந்த கோபம். இப்போ இன்றைக்கு விடுதலை புலிகள் அமைப்பு உங்களை கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட தடவைகள் படுகொலை செய்ய முயன்றிருக்கிறார்கள். நான் அதை புலி என்று சொல்றதுக்கு நான் விரும்ப இல்லை. இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு
என்னோட இருக்கணும். அது பிரபாகரனோட இருந்த பல பேர் இன்றைக்கு என்னோட இருக்கணும் விளங்குகிறார். அதாவது என்னென்று நான் சொல்றேன்னு சொன்னால், அப்ப அப்படி உங்களை படுகொலை செய்ய வந்தவர்கள் அல்லது உங்களுக்கு தகவல் எடுத்தவர்கள் உங்களை சந்திக்கின்ற போது நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறீங்க? ஒன்றுமில்லை, அவியல் என்னோட இருக்க என்னுடைய இதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கட்சி கொள்கைகள் இதில் ஏற்றுக்கொண்டு இருக்குது. எனக்கு அதாவது ஒரு இதை சொல்ல வலிக்கிட்டேன். ஒரு 25 வருஷத்துக்கு முதல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகத்துக்கு சொன்னவர், இபிடிபி உதிரிகளை கொண்ட கட்சி, அது உதிர்ந்து போயிடும். அப்போ நான் அன்றைக்கு அவருக்கு சொன்னான், சுரேஷ் பிரேமச்சந்திரன் உதிர்ந்து போனார். 25-30 வருஷத்துக்கு முதல் அவர் சொன்ன கதை, இபிடிபி உதிரிகளை கொண்ட கட்சி, அது இதில் உதிர்ந்து போகும் அன்றைக்கு சொன்னவர். அன்றைக்கு நான் அவருக்கு சொன்ன பதில், இபிடிபி ஒரு கான்கிரீட் கலவை, அதாவது கல், மண், சுண்ணாம்பு, சீமந்து, தண்ணி எல்லாம் சேர்ந்து கலந்து காஞ்ச அல்லது இரும்பாத்தான் இருக்கும். அப்போ இபிடிபிக்குள்ள பல இயக்கங்கள் பல கட்சிகளை சேர்ந்தாக்கெல்லாம் இருப்பினோம். அவையில் முந்தி எந்த கொள்கைகளை இருந்ததை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இபிடிபியோட தங்களை உறுப்பினர்களாக சேர்த்த பிறகு அவர்கள் அதை பின்பற்றதான் என்னுடைய கவனம் இருக்குமே ஒழிய மற்றபடி ஆவியல் அந்த இயக்கத்தில் இருந்தவை இந்த இயக்கத்தில் இருந்தவன்ட்டு எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இப்போ தமிழ் தேசியம் மிக பலவீனமாக போய் ஈடாடி போயிருக்குது. இப்போ திருப்பி தமிழ் தேசியத்தில் இருந்தவர்கள் உங்களோடு இணைந்தார், எனக்கு அது அல்லது சந்திரகுமார் உங்களோடு நிலைப்பாடு எனக்கு பிரச்சனை இல்லை. அதாவது கட்சிக்கோள், அதாவது ஒரு ட்ரெயின் வலிக்கிட்டால் ஆக்கள் ஏறுறங்கிறது தான். ஆனால் ட்ரெயின் தண்டை இலக்கை நோக்கி போம். இப்போ கொழும்பு கோட்டையில் ட்ரெயின் வலிக்கிட்டால் காங்கே சுந்தரியை போய் சென்றடைய வேணும், இல்லை மட்டக்களப்பு போய் சென்றடைய வேணும் என்றால் ஆக்கள் ஏறுவீனம் ரங்குவீனம். ஆனால் அந்த ட்ரெயின் அந்த இலக்கை போய் அடையும். இடையில தடம் புரண்டாலும் திருப்பி தூக்கி வச்சால் தண்டை இலக்கை நோக்கி போம். அப்படித்தான் நான் இபிடிபியை பார்க்குறேன். அப்போ நீங்கள் சொன்னது போல் அவர் இபிடிபியினுடைய கட்சி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதோடு சேர்ந்து செயல்பட யார் வந்தாலும் அவையில் ஏற்றுக்கொண்டு போகிறதுக்கு நான் தயார். அதில் பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த முக்கியமாக எரிந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனை மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வடக்கு கிழக்கினுடைய மருத்துவ நிலை. இந்த பிரச்சனையில கூட ஒரு அமைச்சராக இருந்தும் உங்களால் ஒரு என்ன சொல்றது, இறுக்கமான முடிவுகளை எடுக்க இயலாத அளவுக்கு GMOA என்ற இந்த மருத்துவ ஒரு தொழிற்சங்கம் மிக பலமாக இருக்குது. அப்படி பார்க்குறீங்களா நீங்கள்? இப்போ இதில் என்னென்றால் சுனா அவர் உங்களை ஒரு தந்தையார் என்ற அளவுக்கு கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த அந்த ஆஸ்பத்திரி எதிர்கொண்ட பல பிரச்சனைகளை முன் வச்சிருக்கிறார். அவர் சொல்ற விடயங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? இல்லை, அவர் சொல்ற முறையில எனக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அங்கே இருக்கு. அதுல உண்மை இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? பிரச்சனைகள் இருக்குது. நான் முதல் என்ன ஒரு சுய விமர்சனத்துக்கு உட்படுத்த விரும்புகிறேன் என்றால், நானும் அதை அரசியல்வாதியாக கவனிக்க விட்டுட்டேன். அந்த பிரச்சனையினுடைய கவனத்துக்கு கொண்டு வர இல்லை. இப்போ என்றால் இப்போ என்னுடைய நான் பாடியா சொல்றது, இந்த ரஜினிகாந்திர படத்துல வார மாதிரி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுக்கு சமனன்று சொல்லி நான் மாறி 100 தடவை சொன்னாதான் ஒரு தடவை சொன்னதுக்கு சமனன்ற பல வேலைப்பழுக்கள் இதோட நான் கேட்கல. இப்போ உங்களோட இப்போ காய்ச்சொன்றிக்கு ஒரு பிரச்சனையை பற்றி காய்ச்சொன்றிருப்பேன், அப்புறம் பார்த்தா இன்னொன்று வரும், அதுக்கப்புறம் இன்னொன்று வரும். அப்போ அதுகளில் நான் கூட கவனம் செலுத்துறதால சில இதுகள் விடுபட்டு போயிடும். சுய விமர்சனத்துக்கு என்ன உட்படுத்த வேணும், நான் அதில் போட்டோ விட்டுட்டேன். இதில் அந்த பிரச்சனையில என்னுடைய கவனத்துக்கு வர இல்லை, அல்ல நான் அதில் கூட கவனம் எடுக்கல. முதலாவது என்னுடைய பிள்ளை சரி, இந்த பிரச்சனை வந்துட்டுது. அப்போ இந்த பிரச்சனை வந்தால் அந்த போராட்டக்காரர்கள் நான் தான் தூண்டி விட்டேன்ற கதைகளும் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. போராட்டக்காரர்களோட கதைச்சு எனக்கு அவாசம் தேவை. ஒரு இரவுல தீர்க்கிற பிரச்சனை இல்லை தானே, எனக்கு அவாசம் தேவை. ஆனபடியினால் நீங்கள் அமைதியாக என்னுடைய சொல்ல கேட்டு அமைதியாக நீங்கள் இந்த போராட்டத்தை கையை விடுங்க, நான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தாரேன் என்று சொல்லி அந்த பிரச்சனையில தீர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். அதுக்காண்டி அந்த போராட்ட குழுவில் ஈடுபட்ட ஆக்களை கொண்ட ஒரு அபிவிருத்தி குழு கொண்ட அமைச்சிருக்கிறேன். அதை நீ பதிவு செய்ய வேண்டி இருக்குது. பதிவு செய்த பிறகு அது உத்தியோகபூர்வமாக அது செயல்படும். அப்போ ஒரு 1-2 மாதங்களில் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்புறம் அர்ச்சனாவோட பிரச்சனை அதுலேருந்து ஒரு வேறுபட்ட பிரச்சனையாக இன்றைக்கு வந்துட்டுது. மருத்துவ பிரச்சனைன்றது எல்லா மருத்துவமனைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அவற்ற பிரச்சனை அதுக்கு புறம்பாகவும் வந்துட்டுது. நான் பார்க்க வேணும்னு யோசிக்கிறேன். ஆனால் தெரிந்தான் இனி அவர் அவருக்கு ஆலோசனை சொல்லி நமக்கு தெரியாது. பல கதைகளை பல விதமாக சொல்கிறார். இந்த இப்போ தேர்தலுக்கு இனி சாத்தியம் இல்லை. தேர்தல் முடிஞ்சோன்னு நான் அவரோட ஒரு கலந்துரையாடி மற்ற தரப்புடைய மீது இன்னொரு தரப்பும் இருக்குத்தானே, வைத்தியர்ல மற்ற ஆக்களுடைய கலந்துரையாடி அந்த பிரச்சனை தீர்க்கலாம்னு நம்புறேன். இந்த GMOன்றது ஒரு மிக ஒரு பலம் பொருந்திய அமைப்பாகத்தான் பார்க்குறீங்களா? அது ஒரு த்ரெட்டா இருக்கா? எனக்கு இல்லை, பொதுவாக
அரசுக்கு அது எப்பயும் ஒரு சவாலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் அதை லவமாக கையாளுவாருன்னு நம்புறேன். அவரும் ஒரு வைத்தியர்ன்ற வகையில் அதை லவமாக கையாளுவாருன்னு நம்புறேன். இதை சுகாதார விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கடத்தொழிலை பொறுத்தவரை கடத்தொழில் அமைச்சர் இந்திய மீன்பிடி படகுகள் இலங்கை ஆக்கிரமிக்கிறது, அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இராணுவ வீரரையும் படுகொலை செய்திருக்கிறார்கள். இவ்வளவு ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்குது. இதை உங்களால் மட்டும் கையாள இயலாதுன்றது உண்மை. இந்தியா மிக பலம் பொருந்திய ஒரு நாடு. ஏன்னா அண்மையில் நடந்த அந்த ஒரு இராணுவ வீரருடைய இறப்புக்கு கிட்டத்தட்ட 3000 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்குல இருந்து. அப்ப இந்த கடத்தொழிலாளர்கிட்ட பிரச்சனை சம்பந்தமா நீங்கள் கடத்தொழிலாளர்கள் ஏன்னா இது இந்தியா தான், இந்தியா தமிழ்நாடு இதுல முக்கியமான பங்கெடுக்க. கடத்தொழிலாளர்கள், இலங்கை கடத்தொழிலாளர்கள் பல வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்ளினோம். அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கிற கடத்தொழிலாளர்கள், மற்றது இங்கால புத்தளம் பக்கம் வங்காள இருக்கிற கடத்தொழிலாளர்களுக்கு இந்த இந்திய இழுவப்படையினுடைய எல்லை தாண்டின அத்துமீறின சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. வளங்கள் அழியுது. ரெண்டாவது, அந்த கடத்தொழிலாளருடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படுது. இந்த பிரச்சனை பிரதான பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை. யுத்த காலத்தில் அது கூட இப்போ போயிட்டுது. அப்போ 2005ஆம் ஆண்டு நடந்த இந்த இதில் பேச்சுவார்த்தைகளில் அவையில் அதை ஏற்றுக்கொண்டு அதில் தவறு விட்டுட்டோம் ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு ஒரு கொஞ்ச காலம் ஒரு 5 வருஷம் தங்களுக்கு அவகாசம் தர சொல்லி கேட்டது, நாங்கள் ஒரு மாற்றுக்கு போகிறதுக்கு. அப்போ இலங்கை தரப்பில் ஏற்றுக்கொள்ளே இல்லை. அப்போ அவைகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்போ அவைகள் ஒரு பிக் பிரதர் மாதிரி தானே, அதில் அப்பப்போ வாடுறது, அடிக்கடி வாடுறது. ஆனால் இந்திய தரப்பும் அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்ய தவறு. அந்த தனிப்பட்ட மீனவர்கள் அல்ல, இது ஒரு பெரிய கோஆபரேட் நிறுவனங்கள்லாம் அரசியல் பின்னணி எல்லாம் இருக்குது. அப்போ இந்த தொடர்ச்சியான எங்களுடைய முயற்சியால் இப்போ வார 29ஆம் தேதியும் 29க்கும் 5ஆம் தேதிக்கும் நேரம் தந்திருக்கிறோம் கலந்துரையாடலுக்கு. இது முதல் ஒரு உத்தியோகத்தர்கள் மட்டத்திலான கலந்துரையாடல், பிறகு அமைச்சர் மட்டத்திலான கலந்துரையாடல். 29க்கும் 5க்கும் டேட் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் 29 தெரிவு செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த இதில் யார் கலந்து கொள்ளணும்ன்றதுக்காக 2 பிரதான ஆக்களை சொல்லியிருக்கிறோம். கொண்டு இந்த இதை ஒரு விஞ்ஞானபூர்வமாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியது. அப்போதான் அந்த இது நாங்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு சரியா பிழையாண்டு தெரியும். அதாவது இந்தியாவில் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, CMFRI, அதாவது சென்ட்ரல் மரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அது ஒரு ஆய்வு நிறுவனம். அந்த மத்திய அரசாங்கத்தோட ஆய்வு நிறுவனம் மண்டபத்தில் இருக்குது. 1948-49 உருவாக்கப்பட்ட நிறுவனம். நல்ல ஒரு பலமான நிறுவனம், ஆற்றல் உள்ள அறிவுள்ள பலமான நிறுவனம். அது மாதிரி இலங்கையில் நாரா என்ற ஒரு நிறுவனம் அமைச்சிருக்கல. இந்த 2 நிறுவனத்து பிரதிநிதிகளும் விஞ்ஞானிகளும் அதில் கலந்துரையாட வேணும். அவர்கள் தங்களுடைய ஆலோசனைகளை தர வேணும். நாங்கள் அடுத்த அமைச்சரவைக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் அப்படித்தான் இந்திய தரப்புக்கு எழுதியிருக்கிறோம். அது ஒன்று நடக்குது. முதலாவது, இது ராஜதந்திர ரீதியாக அணுக வேணும் என்ற 2 நாடுகளுக்கு விடப்பட்ட வகையில் ராஜதந்திர ரீதியாக அணுக வேணும். அடுத்தது அதை மீறி வரைக்கும் நாங்கள் சட்ட ரீதியாகவும் செய்கிறோம். இப்போ விஞ்ஞானபூர்வமாகவும் நாங்கள் அணுக வழிக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்குள்ள இந்த பிரச்சனைக்கு தீர்வானலாம்னு நம்புறேன். அப்போ இப்படியெல்லாம் செய்து முடிக்கல தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றது போல வார தை மாசத்துல எங்களோட கடத்தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிட்டும்னு நம்புறேன். இப்போ இந்த நேற்று நான் உங்களுக்கு தொலைபேசி அழைப்படுத்த போது அழைப்பு எடுத்திருந்தீங்கள் சாமம் 1:30 காலையில் நான் இங்கு வரும்போது 5 மணி நீங்கள் வேலையை ஆரம்பித்திருக்கிறீர்கள். இவ்வளவு பிஸியான, இவ்வளவு நெருக்கமான இந்த வேலையை ஒரு சில மணி நேர நித்திரையோட இதை செய்கிறீங்க. எவ்வளவு காலத்துக்கு உங்களால் இதை தொடர முடியும், அல்லது இதை உங்களால் விட முடியும்? அண்மையில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற போவதாகவும் ஒரு குறிப்பு வந்தது. இதையெல்லாம் உங்களால் விட்டுட்டு இருக்க முடியுமா? இந்த ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்கான்னு சொல்லுவேன். ஆனால் நான் ஒரு போலித்தனமான அரசியல் நடத்த விரும்ப இல்லை. என்னுடைய உடல்நிலை உங்களுக்கு தெரியும், நான் பல தடவையில் தாக்கப்பட்ட எல்லாம் தெரியும் தானே. இங்கே களத்துறையில் தாக்கப்பட்டது, அதாவது 83ஆம் ஆண்டு வெளிக்கடையில் சிங்கள காடையர்களால் தாக்கப்பட்டது, 98ஆம் ஆண்டு களத்துறையில் தமிழ் காடையர்களால் தாக்கப்பட்டது.
அப்போ அந்த உடல்நிலையில் பல பாதிப்புகள் இருக்குது. அப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறபடினா நான் யோசிக்கிறேன் அப்படி ஒதுங்கிறத பற்றி. அதாவது நான் வளமையாக காலையில் 3 மணிக்கு கிளம்பிடுறது. இன்றைக்கு அரை மணித்தியால் முந்தியண்டா 2:30 மணியைத்தான் நான் சொன்னேன். எனக்கு வேறு வேலையில எல்லாம் இருக்கிறபடினா கொஞ்சம் படிக்க வேண்டி இருந்தது. 2 மணிக்கு நீங்கள் எழும்புறீங்க? இது இல்லை, 3 மணிக்கு தான் வளமையாக எழும்புறது. இன்றைக்கு அரை மணித்தியால் முந்தி எழும்பிட்டேன். 1:30 ஆச்சு. அதான் உங்களை பார்க்கல படுத்துட்டால். அடுத்த குறுகிய கால பகுதியில் நீங்கள் என்னத்தை சாதிக்க விரும்புறீங்க? இப்போ இந்த அடுத்த தேர்தலில் நின்று நீங்கள் வெற்றி அடைந்தால் நான் இந்த ஜனாதிபதியாக இவரை வெல்ல வைக்கிறதும், ரணில் விக்ரமசிங்கே அவரை வெல்ல வைக்கிறதும், மற்றது அரசியல் உரிமை பிரச்சனை என்று நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி வர இந்த மாகாண சபை முறைமை அரசியல் உரிமை பிரச்சனை இருக்குத்தானே. இந்த அரசியல் உரிமை பிரச்சனையை அது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா இந்த 13ஆவது திருத்த சட்டத்தை தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன் நீண்ட காலமாக. அதாவது முழுமையாக நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பிக்க வேணுமென்று முதல் கட்டமாக நிறைவேற்று அதிகாரத்துக்கு ஊடாகவும் நிர்வாக ஏற்பாடுகளுக்கு ஊடாகவும் எடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்களை நிறைவேற்று அதிகாரத்துக்கு ஊடாகவும் நிர்வாக ஏற்பாடுகளுக்கு ஊடாகவும் பெற்றுக்கொள்ளப்பட்ட அதை திருப்பி கொடுக்குறது. அது சும்மா ஜனாதிபதி ஒரு கையெழுத்து, அதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. மனம் இருந்தால் இடம் இருக்குமென்றது போல கையெழுத்து தான். அது முதல் கட்டம். 2வது கட்டம் இந்த சட்ட வாக்கங்களுக்கு ஊடாக உள்வாங்கப்பட்ட விடயங்கள் இருக்குத்தானே, அதுக்கு நாடாளுமன்றத்தில் 3/1 தேவை. அப்போ இன்னும் கூட அதிகாரங்கள் கிடைக்கும். 3வது கட்டமாகத்தான் அதுக்கு 3/2 போக வேண்டி வரும். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்போ இந்த முதல் 2 சரி வந்தால், முதலாவது சரி வந்தாலே பெரிய விஷயம். அப்போ இதைத்தான் நான் இது வந்த உடனே செய்யறதுக்கு. இந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த காணி பிரச்சனை, அப்படி சில பிரச்சனைகள் இருக்குது, வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுகளுக்கெல்லாம் ஒரு 3 மாதம் 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு நிரம்ப அனுபவங்கள் இருக்குத்தானே. அப்போ அதெல்லாம் செய்து முடிக்க வேணும்னு யோசிக்கிறேன். இந்த நீண்ட உரையாடலை நமக்கு தந்ததுக்கு, இவ்வளவு நேர அழுத்தங்களுக்கு மத்தியில் அதிகாலை வேளையில் தந்தமைக்கு மிக்க நன்றி தோழர். இது ஒரு தோழமை ரீதியான கோரிக்கையை நிறைவேற்ற நோக்கத்தோடு தான் இணங்கினான். இருந்தும் நீங்கள் உங்களுடைய இது கூடாக என்னுடைய மெனக்கிடக்க அல்லது என்னுடைய அந்த எண்ணங்களை ஆதங்கங்களை வழிகொண்டறிவியல் என்று நம்புகிறேன். அந்த வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.